வெல்கம் பேக். இது நம்ம ஊர். எந்த ஊர்? நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஏலகிரி மலையில் இருக்கிற ஒரு பார்க்கை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த பார்க்கு தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லாத ஒரு முக்கியமான பார்க். செல்ஃபின்னா யாருக்கு தான் பிடிக்காது? அந்த செல்ஃபி பார்க்கை தான் நம்ம ஏலகிரி மலையில் ஃபஸ்ட்டு டைமாக பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல செல்ஃபி தான் எடுக்கணும்னு இல்லை, ஃபோட்டோஸும் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ட்ரன்ஸை தான் நாம் பார்க்குறோம். ரைட் சைடில் கார் பார்க்கிங். ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்க. ஸ்கூல் பசங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு ரிவ்யூ கேட்போம். ஹலோ, எங்கேருந்து வரீங்க? என்ன படிக்கிறீங்க? நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன். குருஷேத்ரா பப்ளிக் ஸ்கூல்லேருந்து வரேன். நான் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இந்த செல்ஃபி பார்க்கு வந்தீங்க இல்லையா? இங்கே என்னென்ன அப்சர்வ் பண்ணீங்க? நாங்கள் வந்து இங்கே ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணோம். ஆர்ச்சரி பண்ணோம், நல்லா இருந்தது. சாக்லேட் நல்லா இருந்தது. சாக்லேட்ஸ் பண்ணோம், சாக்லேட்ஸ் வாங்கினோம். அப்புறமா அந்த திங்ஸ்லாம் இருந்தது, திங்ஸ் வாங்கினோம். நிறைய இருந்தது, நிறைய சுற்றி பார்த்தோம். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான சூப்பர் பிளேஸ் இது. நல்லா இருக்கும், சூப்பராக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ சார். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பார்க்கு நான் எப்பவுமே வரல. ஆல்ரெடி வந்திருக்கேன், பட் ஆனால் இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வரல. என்ஜாய் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுத்தி பார்க்கறதுக்கு, போட்டோஸ் எடுக்கிறதுக்கு, செல்ஃபிஸ் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேசஸ் இருக்கலாம். இந்த செல்ஃபி பார்க்குள்ள நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுடைய கிட்ஸும் எப்படி விளையாடுறாங்கன்னு இங்க பாருங்க. இந்த இடத்துல சின்ன பசங்க தான் விளையாடணும்னால பெரிய ஆளுங்க விளையாடலாம். இது நல்லா கேம் தான். இந்த கேமை வச்சுட்டு இவங்க ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. வாங்க அடுத்த ஸ்பாட்க்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா செம்மையா வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் சைக்கிளுடைய ஸ்போர்ட்ஸ் கம்பிங்களை வச்சு தான் வடிவமைச்சிருக்காங்க. சைக்கிளுடைய வீலை வச்சு வடிவமைச்சிருக்கிற இந்த இடம் 6 o'clock மேலே வேற லெவலாக இருக்குது. அதையும் நாம் பார்க்கலாம். இப்போ வாங்க அடுத்த ஸ்பாட்க்கு போகலாம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கற்களை வச்சு கம்பிக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. பாட்டில் மாதிரி இருக்குது. இதுவும் வேறு லெவலில் தான் இருக்குது. வாங்க அடுத்த ஸ்பாட்க்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா பந்து வடிவில் இருக்குது. பந்துக்கு மேலே பட்டாம்பூச்சி உட்காந்துருக்கு. இந்த பட்டாம்பூச்சி நைட்டில் தான் பறக்கும். அது எப்படி பறக்குதுன்னா 6 மணிக்கு மேலே பார்க்கலாம். அடுத்த ஸ்பாட்க்கு போகலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேற லெவலாக இருக்கு. வெறும் கோடைக்குள்ளேருந்து வெளியே கூண்டுலேருந்து வர மாதிரி வந்துட்டு இருக்கான். இது பார்த்தீங்கன்னா டயரை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. டயருக்குள்ளேயும் உள்ளே போயிட்டு சுற்றி சுற்றி விளையாடும். உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்கள் லவர், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் ஃபேமிலியாக எடுக்கணும்னு நினச்சாலும் முக்கியமான ஒரு இடத்துல தான் ஹெல்ப் பண்ணி நிற்கிறோம். அந்த இடத்த அங்கே பாருங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கணும்னா நல்லா கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ இல்லை, 6 மணிக்கு மேலே 6 o'clock வாங்க. கிட்ஸுங்க எல்லாமே விளையாடக்கூடிய ஒரு இடமா தான் இந்த இடம் இருந்துச்சு. இந்த இடத்துல போய் லக்ஷ்மணா 3 கல் மேலே ஏறி உக்காந்துருந்தான். என்னடா பண்ணுற, எதுக்குடா ஏற? அடப்பா, இந்த போஸ் கொடுக்க தான் ஏறினியா? இந்த இடத்துல பேர்ட்ஸும் இருந்துச்சு, பட்டர்ஃப்ளையும் இருந்துச்சு. பேர்ட்ஸ் வேணும்னா பேர்ட்ஸில் உட்காரலாம், பட்டர்ஃப்ளை வேணும்னா பட்டர்ஃப்ளையில் உட்காந்து பறக்கலாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஏற்ற இடம் தான். கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை. இந்த இடமும் வேற லெவலாக இருந்துச்சு. வண்டி ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி மண், பாறை எதுவும் இல்லாமல் பயங்கரமாக லெவலாக இருந்துச்சு. இந்த இடம் புது அனுபவமாகவும் இருந்துச்சு. எல்லாம் ஒரே இடத்துல கிட்ஸ் விளையாடுற மாதிரியான ஒரு இடத்த வடிவமைச்சிருந்தாங்க. இதில் குட்டி பையன் சிலிந்தி மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கான். அடுத்தது நாமளும் இந்த இடத்த ஏறி பார்ப்போம். அடுத்தது மாலிக்கு டபுள்ஸ் போயிட்டு இருக்காப்புல. அடுத்தது லக்ஷ்மணா. லக்ஷ்மணா, கெஸ்ட் மேலே என்ன பண்ணுற? ஐயோ பாத்துறா, அவங்களே பயந்துட்டாங்க போல. ஓரமாவா, ஓரங்கட்டு, வண்டியை ஓரங்கட்டு. எப்படியோ ஒரு மாதிரி உருட்டிட்டு வந்துட்டாங்க மெதுவா. அடுத்த ரவுண்டு என்னுடைய ரவுண்டு. நான் எப்படி ஓட்டுறேன்னு மட்டும் பாருங்க. வேற லெவல். ஒரு வழியா வண்டியை வெளியே எடுத்து மறுபடியும் ஓட்ட ஆரம்பிச்சேன். புதுசாக ஓட்டுறது, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறதுனால எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அமைஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் நல்ல ஒரு அனுபவம் தான். அனுபவமே சிறந்த ஒரு பாடம். ஒரு ரவுண்டு போதாதுன்னு இன்னொரு ரவுண்டை ஓட்டி பார்த்துட்டேன். அதான் நல்லா இருந்துச்சு. இதில் பாருங்கள், லக்ஷ்மணன் சிலந்தி மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு கயிறை வச்சு மேக் பண்ணியிருந்தாங்க. இந்த இடமா செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா குடைக்குள் மலை அப்படின்ற மாதிரி நல்லா இருந்துச்சு. இது 3 மாதிரி வளைச்சி விட்டு இருந்தாங்க. இதுவும் ஃபோட்டோ எடுக்க நல்ல இடம் தான். ஆனால் மழை வந்தால் கீழே ஒழுகும். அதனால் மழை காலத்தில் பார்த்து போங்க.
கூடவே கொடையும் எடுத்துகிட்டு போங்க. இதுவும் பயங்கரமாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் பக்கத்தில் கம்பிங்களை கட்டி இது ஒரு சவுண்டு வர்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது கோயில் மணி அந்த சவுண்டு கேட்குற அளவுக்கு தான் இருக்குது ஒவ்வொன்றுமே. ஸ்கூலில் பெல் அடிக்கிற மாதிரி இருக்குது, காலேஜில் பெல் கோயில் மணி அடிக்கிற மாதிரி இருக்குது. இதுவும் அமேசிங், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வாங்க அடுத்த ஸ்பாட்க்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக வடிவமைச்சிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் மண்ணு திண்ணை எலும்பு தான் இருந்தது. மண்ணு திண்ணை எலும்பை நிற்க வச்ச மாதிரி வுட்டு, அதாவது மரத்தை வச்சு இதை மேக் பண்ணியிருந்தாங்க. இதுவும் இந்த ஒர்க் நல்லா இருந்தது, பட் ஃபினிஷிங் வந்து சரியாக வரலைங்க. ஆர்டிஸ்ட்டுங்க, இதை கண்டுபிடிச்சவன் ஆர்டிஸ்ட்டுங்க. நான் வர்றேன்னா இல்லையோ, எனக்கு முன்னாடியே ஒருத்தன் அங்கே பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ்க்கு ஃபேமிலிக்கு நல்ல இடமா தான் இருந்துச்சு. நல்லா பூக்கள் எல்லாம் வச்சு மேக் பண்ணியிருந்தாங்க. ஊஞ்சலாகவும் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாங்க. காட்டுக்குள்ள ஒரு தனியாக ஒரு மகேந்திரா தார் நின்றுட்டு இருந்துச்சு. அதில் போய் நான் உட்காந்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு 2 பேர் லிஃப்ட் கேட்டு வந்தாங்க. அதில் ஒருத்தனை ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும்னு சொன்னாங்க. நானா சரி உட்காரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஸ்கூலில் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டோம். வாங்க அடுத்த ஸ்பாட்டை பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாகுபலி அம்பு விடுற மாதிரி பெரிய அம்பா இருந்துச்சு. இது ஷூட் த மூன், அங்கே ஷூட் த மூன், நிலவை சுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷூட் பண்ணால் நிலவை சுட்டாக்க என்ன அவன் நிலவு நான் பொழந்துக்கிட்டா விழும். சரி, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே படிக்கட்டில் நான் ஏறிக்கிட்டு இருக்கேன். இந்த இடம் மேலே ஏறி கீழே கயிறால் இறங்கணும். இந்த கயிறில் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. என்னன்னா முடிச்சு வந்து ரொம்ப தூரமாக போட்டிருக்காங்க. அந்த முடிச்சை வச்சு நம்மளால இறங்க முடியல. ஒன்று கயிறு பெருசாக இருந்திருக்கணும் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு, பட் முடியாவது பக்கத்தில் இருந்திருக்கணும். முடிச்சும் நீளமாக இருந்துச்சு, கயிறும் மெலிசாக இருந்துச்சு. அதனால் இறங்குறது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நானே கீழே விழுற மாதிரி தான் ஆயிட்டேன். ஸோ கயிறை மாற்றிருங்க ப்ளீஸ். ஜஸ்ட் பாட்டிலை வச்சு ஒரு வீடியோ காட்டலாம் நம்புவீங்களா? அந்த வீடை தான் நாம் இப்போ பாட்டில் வீடை தான் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்க, இந்த பாட்டில் வீடு பார்க்குறதுன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இதுக்கு ஜன்னல் வச்சிருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். இதில் அவுட்டர் வந்து தெரியாத அளவுக்கு வடிவமைச்சிருந்தா இன்னும் அருமையாக இருந்திருக்கும். பாட்டிலை வச்சு அழகாக மேக் பண்ணியிருக்காங்க பாட்டில் வீடு. இதில் கொஞ்சம் அப்படியே லைட்டாக ஹேண்டில் நம்ம இது பண்ணும்போது நல்லா அழகான சவுண்டு வருது பாருங்க. பாட்டில் உடஞ்சிருக்கு, ஸோ கையை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க. பாட்டில் சில டேமேஜ் பண்ணியிருக்காங்க, ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா. இப்போ 2 வீலர் தான் ஓட்ட போகிறோம். அந்த 2 வீலரை வாங்க ஓட்ட போகலாம். இந்த பைக்கு ஓடுறதுக்கு வேற லெவலாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுங்க. நீங்களும் முடிஞ்சா இதை ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், நம்ம இப்போ பைக்கை பார்த்தாச்சு. பைக்குக்கு அப்புறமா ஒரு இடத்துக்கு வந்தோம்னா இந்த இடத்துல பக்கத்தில் போய் நின்று பார்த்தீங்கன்னா இது என்னென்னவே தெரியாது. கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபிஷ்ஷு அருமையாக வடிவமைச்சிருந்தாங்க. இது வந்து கேட்டர் ஃபில்லர், அதாவது பட்டுப்பூச்சி சூப்பராக வடிவமைச்சிருந்தாங்க. டயரை வச்சு மேக் பண்ணியிருந்தாங்க. இதுவும் வேற லெவலாக இருந்துச்சு. வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். லட்சுமணுக்கு டீ காஃபி எதுவும் வேணாமா? சரி தம்பி நீ பால் குடி, சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லி அவனை டயரில் வச்சு இந்த பாலை குடிக்க வச்சுட்டு குடி நல்லா குடிச்சிட்டு வா. இந்த இடம் பார்த்தீங்கன்னா கால் செப்பல் இல்லாமல் அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். காலுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ முடிஞ்சால் செப்பலை கழட்டி வச்சுட்டு இதில் நடந்து பாருங்கள், வேற லெவலுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ஃபோட்டோ எடுக்க செல்ஃபி எடுக்க நல்ல இடமாவும் இருந்துச்சு. நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ராயல் என்ஃபீல்டு, அந்த பைக்கை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் ஃபோட்டோ எடுத்தால் வேறு தாறு மாதிரி தாங்க. அந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ராயல் என்ஃபீல்டை வடிவமைச்சிருந்தாங்க. வெறும் வுட்டு தான், மரத்தை வச்சு வேறு லெவலாக யோசிச்சிருக்காரு ஓனரு. இதையும் பாராட்டக்கூடிய விஷயம்தான். அதுவும் தமிழ்நாட்டில் ஏலகிரி மலையில் இந்த மாதிரி ஏலகிரி மக்களுக்கு மட்டும் இல்லை, வெளியிலேருந்து வரவங்களுக்கும் இது வேறு லெவலாக ஒரு ஃபீல் கொடுக்கும். இந்த பார்க்கோட ஓனர் ஒரு விஷயத்தையும் பார்த்து யோசித்து செஞ்சுருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட விஷயத்த பாருங்கள். சின்ன திங்கிங்கு, பெரிய மூளை. வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். சாக்லேட் ஃபேக்ட்ரி எப்படி மேக் பண்ணுறாங்க, என்னென்ன வச்சுருக்காங்கன்னு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்.
வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கிட்ஸுக்கு தேவையான பொருட்கள், வீட்டு அழகு சாதன பொருட்கள்னு எல்லாமே இங்க இருந்துச்சு. சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ள இது இருக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு. உள்ள சாக்லேட்டும் மேக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த புத்தர் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ற நிலையில இருக்காரு. இந்த புத்தரை வெயில்ல வச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தலையாட்டுவாரு. இது ஏன்னா சோலார்ல மேக் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸுக்கு தேவையான ஏபிசிடி அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா போல்ட்டை வச்சே மேக் பண்ணியிருந்தாங்க இந்த அழகான பைக்கு. இதெல்லாம் நம்ம வாங்கணும்னு தான் தோணுச்சு. நாங்களும் வாங்கி போட்டுட்டு தான் வந்தோம். இது பார்த்தீங்கன்னா மசாஜுங்க. நம்ம படுத்துக்கிட்டோம்னா முதுகுல தேய்ச்சாக்க மசாஜ் பண்ணுறதுக்கு செம்ம இதமாக இருக்கும். நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளே அதாவது நாமே சாக்லேட்டை மேக் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த இடம். நமக்கு தேவையான டேஸ்ட்டில் நமக்கு தேவையான ஃப்ளேவரை வச்சு நம்ம சாக்லேட்டு மேக் பண்ணலாம். 10 மினிட்ஸில் ஃப்ரீசரில் வச்சு உடனே நமக்கு தேவையான சாக்லேட்டை கொடுத்துட்றாங்க. அதுவும் நமக்கு தேவையான ஷேப்பில் கிடைக்கும் இந்த சாக்லேட்டுங்க. சாக்லேட் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு அதான் நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஒரு வெரைட்டி, அதாவது ஷேப்பு, ஒவ்வொன்றுமே ஷேப்பு வேறு வேறு லெவலாக இருக்குது. ஒவ்வொன்றும் வேறு வேறு வடிவத்தில் இந்த இடத்துல இருந்தது. நமக்கு தேவையான வடிவத்தில் சாக்லேட்டை மேக் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே சாக்லேட் ஏற்கனவே மேக் பண்ணியும் வச்சுருந்தாங்க. நமக்கு தேவையான அளவு வாங்கிக்கிட்டும் வரலாம். வெவ்வேறான டேஸ்ட்டில் வெவ்வேறான கலரில் சாக்லேட் மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்க பஞ்சு மிட்டாயை ரெடி பண்ணுறாங்க. பஞ்சு மிட்டாய் தேவையான அளவு இங்கேயும் நம்ம வாங்கலாம். இங்கே மேக் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள். கிட்ஸுங்க எல்லாம் கிறுக்குவாங்க இல்லையா, டிராயிங், அதையும் இவங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். தங்களுக்கு தேவையான கலரை இவங்களே சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு எந்த கலர் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும்னு சூஸ் பண்ணி இவங்களே மேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறி நின்று தான் விளையாடணும். இவங்க கையால் உருட்டிட்டு இருந்தாங்க. அப்படியே தம்பி மேலே ஏறி நின்று விளையாடுப்பான்னு சொன்னதுக்கப்புறம் லக்ஷ்மணன் மேலே ஏறி நின்று விளையாடினான். பட் அவனால் முடியலன்னு கையிலே தள்ளி ஒரு கோல் போட்டான். மாலிக் வந்து 2 கோல் போட்டான் மேலே ஏறி நின்று விளையாடி. சரி மாலிக் போதும் வா நாம போகலாம் அப்படின்னு நாங்களும் வெளியே அப்படியே கிளம்பிட்டோம். நாங்களும் கிளம்பி வெளியே வரலாம்னு வந்துட்டு இருக்கும்போது தவளை பாறை மேலே தவழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இங்கே குட்டி பையன் டிராக்டர் ஓட்டிக்கிட்டு இருந்தான். எவ்வளோ சீரியஸாக டிராக்டர் ஓட்டுறான்னு மட்டும் பாருங்க. இதுவும் டயரை வச்சு மேக் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இடமும் வேற லெவலில் இருந்துச்சு. குட்டிஸ்க்கு கண்டிப்பாக ஒரு சிறந்த பொழுதுபோக்கு இடம் தான். நீங்கள் முடிஞ்சால் உங்கள் குட்டிஸையும் இங்கே கூட்டிகிட்டு வாங்க. இந்த இடம் பார்க்குறதுக்கு வேற லெவலாக இருந்துச்சு. குட்டிஸ்க்கு கொஞ்சம் பொழுதுபோக்கான இடம். ஆனால் உள்ளே நாங்களும் வந்தோம். ஆனால் இப்போ பாருங்க லைட்டாக இருட்டிருச்சு. லைட்டும் போட்டுட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடம் கலர்ஃபுல்லாக மாற போகுது. குட்டிஸ் எல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. குட்டிஸை உட்கார வச்சு ஒவ்வொரு இடமும் லைனாக இருந்தது. இந்த மாதிரியான இடம் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை. செல்ஃபிக்கு ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற இடம் தான். அதுவும் ஈவினிங்கில் தான் இங்கே அதிகமான கூட்டம் வரும். ஏன்னா லைட்டிங்கில் ஃபோட்டோ எடுத்தால் வேறு லெவலாக இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஈவினிங்கில் வந்தீங்கன்னா இங்கே அதிக க்ரௌடு தான் இருக்கும். ஸோ சீக்கிரமாக முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுங்கள். இந்த கேம் பார்த்தீங்கன்னா 40 கிலோவுக்கு மேலே இருந்தால் விளையாட முடியாது. இது உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நாங்கள் அவங்கக்கிட்ட பர்மிஷன் கேட்டு ட்ரை பண்ணோம். அதனால் நீங்களும் 40 கிலோவுக்கு மேலே இருந்தீங்கன்னா எடையை குறைச்சிட்டு வந்துடுங்க. லைட்டிங் போட்ட உடனே வேறு லெவலாக மாறிடுச்சு இந்த இடம். பாருங்கள் இந்த மரமே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த பாண்டா பார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலையில் தான் இருக்குதுன்னு நான் சொன்னேன். இந்த ஏலகிரிக்கு வரணும்னா நீங்கள் ஜோலார்பேட்டை, அதாவது சென்னையிலேருந்து வந்தாலும் சரி, பெங்களூர்லேருந்து வந்தாலும் சரி, ஜோலார்பேட்டை வந்துட்டு அங்கேருந்து ஏலகிரி ஹில்ஸுக்கு வந்துடலாம். மறக்காமல் இது நம்ம ஊர் எந்த ஊர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சொல்லுங்கள். இது நம்ம ஊர் எந்த ஊர், இந்த ஊர் செல்ஃபி பாண்டா பார்க் ஏலகிரி ஹில்ஸ். லைட்டிங் பாருங்க, இருட்ட லைட்டிங் வேற லெவலில் ஜொலிக்குது. ஸோ ஃபோட்டோ எடுக்க நல்ல ஒரு இடம் தான். நம்ம பகலில் பார்த்ததை விட நைட்டில் பார்க்கறதுக்கு வேற லெவலாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஸோ இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இது நம்ம ஊர் எந்த ஒரு டீம். பாய்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.